சினிமா ஃபீல்டில் இது ரொம்ப பெருகிடுச்சு. சினிமா ஃபீல்டில் வந்து ஏமாத்து வந்து 80%. நான் ட்ராவல் பண்ணுறது வரைக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு சிறிய வட்டத்தில் தான் நான் பயணிச்சிருக்கிறேன். அதில் வந்து 80% ஏமாத்து, 20% இதாக இருக்கும். ரொம்ப உஷாராக இருக்கணும். நம்ம ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தோம்னா நம்மளை சீக்கிரம் வந்து நடு ரோட்டில் துண்டு விரித்து படுக்க வச்சுருவாங்க. ஸோ அப்போ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அண்டு நம்ம ஒரு நேர்மையாக கரெக்டாக நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ இவன் சினிமாவுக்கு போகிறான், சினிமாவுக்கு போயிட்டான், அரசியலில் இருந்தால் நல்லா இருந்தது, நல்ல பேர் இருந்தது, சினிமாவுக்கு போய் சீரழிஞ்சிட்டான், சினிமாவை வந்து ஒரு வேறு கோணத்தில் ஒரு 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 கேவலமாக ஒரு ரொம்ப இதுவாக பார்க்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது நீ கரெக்டாக இருந்தால் உனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீ கரெக்டாக கட்டுக்கோப்பா நீ கரெக்டாக இருந்த அப்படின்னா உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. சினிமா நல்ல ஃபீல்டு. தமிழக அரசுக்கும் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், ஒரு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அவருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சிலை வந்து அதுக்குண்டான முழு செலவு கூட நாங்கள் எங்கள் மகாத்மா காந்தி மக்கள் கட்சி ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அவருக்கு ஒரு சிலை அமைக்கணும், அவ்வளோதான். தட்ஸ். வணக்கம், என்னுடைய பேர் தக்ஷன் விஜய் அப்படின்னு எல்லாராலையும் அறியப்பட்டு வருகிறேன். நான் வந்து கபலீகரம் அப்படின்னு ஒரு மூவி வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறேன். அது ரிலீஸ் ஆகிருக்கு 2022. அண்டு இப்போ வந்து ஐ ஆம் வெயிட்டிங்ன்ற ஒரு மூவி கம்ப்ளீட் ஆகிருக்கு. ப்ளஸ் வந்து மலையாளமில் இத்திக்கரா கொம்பன் அப்படின்ற இன்னொரு மூவியும் நான் இப்போது பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உடனே வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அண்டு சினிமா மூலமாக நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். சினிமா மூலமாக நம்ம என்ன நினைக்கிறோன்றதை வந்து மக்களிடையே எடுத்து சொல்ல முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த சினிமா ஃபீல்டுக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த ஆசை எப்படி சார் வந்து பொது வாழ்வில் நிறைய உங்களை பார்த்துருக்கோம், சினிமாவுக்கு வரணுன்ற ஆசை எங்கேருந்து சார்? அதாவது மகாத்மா காந்தி மக்கள் கட்சின்ற ஒரு கட்சி உண்டு. ஒரு 2 வருஷம் அந்த கட்சியில் பணியாற்றி இருக்கிறேன் மாநில தலைவராக. ஐயா டிராஃபிக் ராமசாமி அவர்களும் இந்த கட்சியில் இருந்தாங்க. எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தந்து அவருடைய மேற்பார்வையில் அந்த கட்சியை வந்து நாங்கள் இயக்கி இருக்கிறோம். ஆனால் ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்தித்தோம். அந்த கட்சியின் வாயிலாக ஒரு 2 தொகுதிகளில் வந்து கேண்டிடேட் விட்டோம். ஆனால் நாங்கள் நினச்சது எதுவுமே அட்லீஸ்ட் வந்து ஒரு 1000 ஓட்டு கூட அந்த கேண்டிடேட்டால் பிடிக்க முடியல. அப்போது எனக்கு தோணுது, அதாவது இந்த தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்ம நேர்மை, தூய்மை, அன்பு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் இங்கே 100 ஓட்டு கூட மக்கள் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இங்கே வந்து ஒரு சினிமா மாயன்றது தான் இருக்குது. ஸோ அந்த சினிமா ஃபீல்டு மூலமாக இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் நடித்த படங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஹீரோவாக ஒரு நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் எப்படி இருக்கிறாருன்றது அவர் சார்ந்தவங்களுக்கு தெரியுமே தவிர நம்மளுக்கு தெரியாது. ஆனால் சினிமா மூலயமா மக்களால் வந்து அறியப்படுறது வந்து அவர் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் மெசேஜ் மக்களுக்காக சொல்கிற ஒரு நபர் அப்படின்றது. ஸோ அந்த பிம்பம் இப்போ அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, அந்த கோணத்தில் அந்த பார்வையில் தான் அவரை பார்க்குறாங்க. ஸோ அப்போது சினிமாவை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க. அந்த சினிமா மூலயமா நம்மளும் ஏதோ ஒன்று சாதிக்கணுன்ற ஒரு ஆர்வம் அந்த எண்ணத்தில் தான் வந்திருக்கிறேன், வேற எந்த இதுவும் கிடையாது. அது மூலமாக நல்ல கண்டென்ட், நல்ல கருத்துக்களை மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா சினிமா மூலமாகவும் நிறைய விஷயங்கள் இங்கே சாதிக்க முடியும். உங்ககிட்ட வந்து ஒரு கதை சொல்லும் போது எந்த விஷயத்த சார் நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறது? இப்போ நீங்களே சொன்னீங்க இந்த ஏதாவது கருத்துக்கள் இருக்கணும் அப்படின்ட்டு, அந்த மாதிரியான படங்கள்லாம் இல்லை ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இல்லை, கண்டென்ட் சொல்லணும். நான் வந்து ஒரு 50 இயக்குநர்களை சந்திச்சுட்டு தான் ஒரு கதையை வந்து தேர்வு செய்கிறேன். அந்த கதையின் வாயிலாக நம்ம என்ன சொல்ல போகிறோம் மக்களுக்கு, அதுதான் வந்து முக்கியம். கமர்ஷியல்ன்றது செகண்ட் விஷயம். ஆனால் அது மூலமாக என்ன கண்டென்ட், நல்ல கருத்துக்கள் இருக்கான்றதை 100க்கு 100 முறை நான் ரொம்ப அதை கேட்டுட்டு தான் டிசைட் பண்ணுறேன். ஸோ அது மூலமாக நல்ல கருத்துக்களை சொல்லணுன்றது தான் ஆசை. சார் விஜய் அரசியலை பற்றி சொன்னீங்க, ஆனால் இன்னொரு தாட் என்ன இருக்குன்னா சினிமாவில் நடிக்கிறவங்களாம் அரசியலுக்கு வந்துடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போதும். இல்லை, அது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை. ஜெயலலிதா அம்மா பீரியட்லேருந்து சினிமாவில் வர்றவங்க தான் அரசியலுக்கு வராங்க. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு
இது இருக்குது. சினிமா வந்து ஒரு நல்ல வெப்பன் ஃபார் அரசியல், அது உண்மைதான். ஸோ இப்போ நானே அதுதானே உங்களுக்கு சொன்னேன், இந்த சினிமா மூலமாக நம்மளை கொஞ்சம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அது மூலமாக எங்கள் மனசில் இருக்கிற மக்களுக்காக பணியாற்றுறதுக்கு என்ன பண்ணணுன்றது பண்ண முடியுமான்ற ஒரு ஏக்கம் தான். அது உண்மைதான். ஐ ஆம் வெயிட்டிங் வந்து மேக்ஸிமம் ஒரு 1 or 2 மந்தில் அது இறுதிக்கட்ட பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அது முடிஞ்ச உடனே இப்போ ரிலீஸ் இருக்கும். இப்போ அதை பற்றி ஆர்கே செல்வமணி சார் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தான் நம்ம தமிழ் மொழி. அது வந்து நான் சொல்லலை, அது வந்து இலக்கியமே சொல்லுது, ரெக்கார்ட்ஸே சொல்லுது. நீங்கள் ஆய்வுகளை பார்த்தீங்கன்னா உலக மொழிகளுக்கு எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி தான் தமிழ் அப்படின்னு சொல்கிறப்போ அவர் ஒன்றும் தவறாக சொல்லி கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா அது தெலுங்கின மக்கள் அண்டு கன்னடர்கள் அவங்க வந்து அவங்க விஷயத்துங்களில் கரெக்டாக ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிறாங்க அப்படின்றது மாதிரி ஒரு அரசியல் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இது தமிழ்நாட்டில் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. தமிழ்நாடுன்றது வந்து ஒரு அவங்கள மாதிரி இல்லாமல் ஒரு வேறுபட்ட ஒரு மாநிலமாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் இது நடக்காது. அவங்க இது கன்னடர்கள் வந்து அதை வந்து அப்படி ஒரு பெருசாக ஒரு பிம்பமாக கிரியேட் பண்ணி தேவையில்லாமல் இது பண்ணுறாங்க. மற்றபடி என்னுடைய உறுதியான கருத்து வந்து உலக மொழி எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழியே தமிழ் மொழி தான் என்னோட கருத்து. சார், இப்போ எல்லா லாங்குவேஜ் படமும் தமிழ்நாட்டில் ஃப்ரீயாக ரிலீஸ் ஆகுது. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை சினிமா மட்டும் சார்ந்த பிரச்சனை பண்ணாங்க சார். எல்லா லாங்குவேஜ் படமே தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்றாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா சினிமா மட்டும் டார்கெட் பண்ணாலும் அதை பத்தி நினைக்கிறீங்க மற்ற லாங்குவேஜ்ல வந்து ரிலீஸ் பண்ணாம பண்றது சார்? இது அரசியல் அவங்க வந்து கருத்து சொல்றேன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டு போயிடறாங்க. அரசியல்வாதிகள் வந்து சினிமா மைக்ல வந்து ஏதாவது சொல்றப்ப அது முழுக்க முழுக்க சினிமா மட்டும் தான் பாதிக்குது. அதை பத்தி இல்ல, அதாவது வந்து அரசியல் தான் அதுக்கு காரணம். அரசியலை வச்சு இப்ப இது பண்றாங்க, அவ்வளவுதான். சினிமா நடிச்சு படம் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ சின்ன முதலீட்டு படங்களுக்கு எப்படியான தியேட்டர் எல்லாம் கிடைக்குது, அது எவ்வளவு டஃபா இருக்கு சார்? எப்படி சொல்றது, அதாவது ஒரு மோனோபோலிங் இருக்குன்றாங்க தியேட்டர் கிடைக்கிறதுல. ஒரு நிறுவனம் தான் வந்து ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல படங்களுக்கு வரவேற்பு இருந்தது. நல்ல படங்களை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எந்த சிரமம் இல்லாமல் இருந்தது. நல்ல படங்கள் வெற்றி பெற்றது. இப்போ வந்து முற்றிலும் அப்படியே தலைகீழாக மாறிச்சுது. அதாவது அது வந்து ஒரு குடும்பத்தோட கண்ட்ரோலில் வருதுன்னு எல்லாரும் தான் சொல்கிறாங்க. நாங்கள் தனியாக வந்து நான் சொல்லணும் அவசியம் கிடையாது. இப்போ ஒரு தியேட்டர் நீங்கள் ஏன்னா ஒரு படத்தை வந்து எங்கள் மகிழ் ப்ரொடக்ஷன்ற கம்பெனி தான் வெளியிட்டுது. அதனால் அந்த சிரமங்கள் வந்து ரொம்பவே எனக்கு தெரியும். இப்போ அடுத்த படங்கள் எப்படி நான் ரிலீஸ் பண்ண போகிறேன்றது எனக்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு கொஸ்டின் மார்க்கில் நான் இருக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கும் வந்து ஒரு வழி வந்து கண்டறியணும் அரசு. எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கு இந்த சினிமா துறையில. ஏன்னா ஒரு 1 கோடி ரூபாய் முதலீடு போட்டு படம் எடுக்கிறவனும் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறான். 10 கோடி முதலீட்டு பண்றவனும் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறான். அப்போ இது ஒரு பிராண்டுக்கு கீழே தான் எல்லா படமும் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா இந்த 1 கோடி முதலீட்டு பண்ணி படம் எடுக்கிறவனால முடியாது. அப்போ வந்து அரசு அதுக்கு வந்து ஏதாவது ஒரு தீர்வு காணணும். அதாவது ஒரு மாசத்துல வந்து 30 நாட்கள்ல ஒரு 10 நாள் வந்து இந்த சிறு முதலீட்டு படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப், ஒரு 10 நாள் இவங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தியேட்டரை வந்து வழி விடணும். இதை ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் வழி விட்டு அவங்களையும் கொஞ்சம் வாழ்றதுக்கு வழி விடணும். ஏன்னா சின்ன சின்ன படங்கள் தான் வெட்டி போறது. இப்போ நம்ம பார்க்குறோம், சின்ன முதலீட்டில் எடுக்கிற பெரிய படங்கள் எல்லாம் பயங்கரமான வெற்றிகள் பெறுது. பெரிய பெரிய ஸ்டாருங்களை வச்சு பண்ற படங்கள் வந்து தியேட்டர்ல வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு வந்து வெற்றிகள் காண்பதில்லை. அப்போ என்னைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஒரு 2-3 வருஷமா ரொம்பவே டேமேஜ்டு. எல்லாருமே இப்போ பயப்படுறது வந்து சினிமா எடுத்து அதை ரிலீஸ் பண்ண முடியுமா, எடுக்கிறது ரொம்ப ஈஸி, எப்படியோ கடன் வாங்கி ஃபைனான்ஸ் வாங்கி கஷ்டப்பட்டு சினிமாவை எடுத்துடுறாங்க. ஆனால் அதை ரிலீஸ் பண்ண முடியுமான்றது ஒரு பெரிய சேலஞ்சு. நிறைய பேர் வந்து வெளியே சொல்ல முடியாம பயப்படுறாங்க. ஏன்னா ஏதோ சொன்னா இப்போ அவங்களுடைய ஆளுங்கட்சி இருக்கு, அவங்களுடைய அண்டர்டேக்கிங்ல இருக்கு, சினிமா வந்து ரிலீஸ் பண்ண விடாம பண்ணுவாங்களோ இப்படின்ற பயத்துல கூட சில வேளை அவங்க வெளியே சொல்றது இல்லை. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா வந்து இது சம்பந்தமான இயக்கங்கள் சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து அதுக்குண்டான ஒரு வழிகள் செய்யணுன்றதுதான் என்னுடைய கருத்து.
திரையரங்கு கட்டணத்தை பத்தி உங்களோட கருத்துங்க சார்? சின்ன படத்துக்கும் 150 ரூபா டிக்கெட்டுன்றாங்க, பெரிய படங்களுக்கும் 150 ரூபா டிக்கெட். இன்னைக்கு வந்து ஒரு ஃபேமிலி படம் பார்க்க போனாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் வச்சாதான் நீங்க வந்து ஒரு ஃபேமிலி படம் பார்க்க முடியுது. அந்த பாப்கார்ன் வாங்குறது அதெல்லாம். இது வந்து சின்ன முதலீட்டு படத்துக்கு வந்து அவ்வளவு காசு கொடுத்து போவாங்கன்னு நினைக்கிறீங்க மக்கள்? இல்லை, அதுக்கு வந்து ஒரு தியேட்டர் உரிமையாளர்களை பொறுத்தது. அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு ரெகுலரைசேஷன் பண்ணணும். ரெகுலரைசேஷன் பண்ணணும். இதுதான் வந்து கட்டணம், இதுக்கு மேலே வந்து நீங்கள் வாங்கக்கூடாது. ஏன்னா அதிகமாக வந்து திரையரங்குகளை யூஸ் பண்ணுறது வந்து சாதாரண மக்கள் தான், கஷ்டப்படுற மக்கள், சாதாரண மக்கள். அவங்க வந்து ஒரு 1000 ரூபான்றது வந்து அவனுக்கு ஒரு மாத வருமானம் 15,000. ஆனால் அவனுக்கு வந்து சினிமா பார்க்கணுன்ற ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அங்கே பாதிக்கப்படுறான். அவனால் வந்து போய் பார்க்க முடியாது. அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஏக்கமாக இருக்கும், ஒரு பெரிய தேட்டரில் போய் படம் பார்க்குறதுன்றது. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, அது வந்து கட்டணங்களை வந்து பரிசீலனை பண்ணணும். அது வந்து ஒரு ரெகுலரைசேஷன் பண்ணி அதை குறைக்கணும். சார், சினிமாலையும் பயணம் பண்ணியிருக்கீங்க, அரசியலையும் பயணம் பண்ணியிருக்கீங்க. சினிமாவுக்கு வந்த அப்புறம் ஏன்டா சினிமாவுக்கு வந்து என்னைக்கா தோணிருக்கா அரசியலே இருந்திருக்காங்க அப்படின்னு தோணிருக்கா? சினிமாவும் ஈக்குவல் டு அரசியல் தான், ஒரு பெரிய அரசியல் சினிமாவில் ரொம்ப. ஏன்னா நாங்கள்லாம் பிகினிங் ஸ்டேஜ், ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு தான். நிறைய பேரை சந்திக்கிறோம், பார்க்குறோம். நிறைய டைரக்டர்ஸ், நிறைய டெக்னீஷியன்ஸ் சினிமா இருக்கிறாங்க. இந்த சினிமாவில் தான் யாருன்னா ஒருத்தர் பெருசாக ஒரு வெயிட்டாக மாட்டினாங்கன்னா அவங்கள வச்சு மிளகா அடிக்கிறது, அந்த மாதிரியா அது மாதிரிலாம் என்ன சந்திச்சிருக்கீங்களா? உஷாராயிருக்கீங்களா? நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. அதாவது அது எல்லா துறையிலும் இருக்கிறாங்க. இப்போ போலீஸ்ல எடுத்தீங்கன்னா நல்ல போலீஸ்காரங்களும் இருக்கிறாங்க, அவங்க பேரை கெடுக்கிறதுன்னு கெட்ட போலீஸ்காரங்களும் இருக்கிறாங்க. அரசியல்வாதிகள் எடுத்தீங்கன்னா நல்ல அரசியல்வாதிகளும் இருக்கிறாங்க, தூய்மையா இப்படிதான் நான் வாழ்வேன் அப்படின்னு ஐயா டிராஃபிக் ராமசாமி போல ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனா அவங்க பேரை கெடுக்கிறது நிறைய ஊழல்வாதிகளும் இருக்கிறாங்க. அதே மாதிரி சினிமா ஃபீல்டில் இது ரொம்ப பெருகிடுச்சு. சினிமா ஃபீல்டில் வந்து ஏமாத்து வந்து 80%. நான் ட்ராவல் பண்ணுறது வரைக்கும் ஒரு சின்ன ஒரு சிறிய வட்டத்தில் தான் நான் பயணிச்சிருக்கிறேன். அதில் வந்து 80% ஏமாத்து, 20% இதாக இருக்கும். ரொம்ப உஷாராக இருக்கணும். நம்ம ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தோம்னா நம்மளை சீக்கிரம் வந்து நடு ரோட்டில் துண்டு விரித்து படுக்க வச்சுருவாங்க. ஸோ அப்போ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அண்டு நம்ம ஒரு நேர்மையாக கரெக்டாக, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ இவன் சினிமாவுக்கு போகிறான், சினிமாவுக்கு போயிட்டான், அரசியலில் இருந்தால் நல்லா இருந்தது, நல்ல பேர் இருந்தது, சினிமாவுக்கு போய் சீரழிஞ்சிட்டா. சினிமாவை வந்து ஒரு வேற கோணத்தில் ஒரு கேவலமாக, ஒரு ரொம்ப இதுவாக பார்க்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீ கரெக்டாக இருந்தால் உனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீ கரெக்டாக கட்டுக்கோப்பா நீ கரெக்டாக இருந்த அப்படின்னா உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. சினிமா நல்ல ஃபீல்டு, பெஸ்ட் ஃபீல்டு. நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன், நான் ரொம்ப லைக் பண்ணுறேன், லவ் பண்ணுறேன். சினிமா வந்து நல்ல, நான் எப்படி இருக்கிறேன் அதை பொறுத்து சினிமா என்ன வந்து இது பண்ண, அவ்வளோதான். நான் கற்றுக்கிட்டது இந்த ஒரு ஒரு 5 வருஷம் தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 5 வருஷத்தில் நான் கற்றுக்கிட்டது, நம்ம கரெக்டாக இருந்தால் சினிமா கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான். இல்லை, அது நான் முதல்ல சொன்னது மாதிரி அது அஃபெக்ட், அவ்வளோதான். அதாவது எப்படியாவது அவங்கள சமாளிக்கணுன்றதுக்காக அவங்கள ஒரேடியாக சாவடிக்காம இஞ்சா சாவடிக்கிறாங்க, அவ்வளோதான். என்ன பிரயோஜனம்? யார் போவாங்க? நைட்டு செகண்ட் ஷோலாம் கொடுத்தா யாரும் போக மாட்டாங்க. மற்ற சினிமாங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அண்டு செகண்ட் லாஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து இது மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கு அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றதுக்காக அதுவும் ஒரு கட்டணத்தை அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு இது பண்ணுறாங்க. அது எல்லாருக்கும் தெரியுமே, நான் சொல்லணும் அவசியம் இல்லை. சார், டிராஃபிக் ராமசாமி சார் கூட நீங்க பயணம் பண்ணியிருக்கீங்க. அவர் இல்லாத இந்த வெற்றிடம் எப்படி இருக்கு? ஏன்னா அவர் இருந்தாருன்னா நேரம் எத்தனையோ பொதுநல வழக்குகள்லாம் தொடர்ந்து இருப்பாரு. அவர் இல்லாத இந்த வெற்றிடம் எப்படி சார் இருக்கு? அவர் கூட வந்து வெறும் 2 வருஷம் தான் பயணிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிது. அது மறக்க முடியாது, லைஃப்பில் மறக்க முடியாது. அவர் போனப்போ அந்த கட்சியோட முதுகெலும்பு உடஞ்சிச்சு, அப்படிதான் நான் கருதினேன். ஏன்னா எங்களுக்கு நல்ல ஒரு அட்வைசராக, ஃபார் எக்ஸாம்பிள் கட்சி ஆஃபீஸ் ஓப்பனிங் வந்து ஆலந்தூரில் நடக்குது. ஃபஸ்ட்டாக கட்சி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ வந்து ப்ரெஸ் மீட் உங்களை மாதிரி இது மாதிரி மீடியா உட்காந்துருக்காங்க, ஐயாவும் நானும் உட்காந்துருக்குறோம். இப்போ தலைவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ வந்து நான் சின்ன பையன், நான் என்னங்க ஐயா ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பேசுங்க அப்படின்றார். அப்போ வந்து தலைவர் வந்து மகாத்மா காந்தி மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை வந்து நீங்கள் முன் வந்து பண்ணுறீங்க, அது வந்து எனக்கு சந்தோஷம். அவர் ப்ரெஸ்ஸில் அப்படியே பேசுகிறார், சந்தோஷம். ஆனால் இந்த மகாத்மா காந்தி மக்கள் கட்சி, மகாத்மா காந்தியோட கோட்பாடு என்னது, இதில் இவருக்கு என்ன
சம்மந்தம் இருக்குது அப்படின்ட்டு கேட்டார். அப்போ எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன இப்படி குண்டாங்க மாட்டாங்கன்னு நம்மளை மாட்டி விட்றாரு அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்படியே முடிச்சுட்டே இருக்கிறேன் ப்ரெஸ் கிட்ட. அப்போ இவர் என்ன கொள்கை எடுத்துட்டாரு, இந்த கட்சிக்காக என்ன கொள்கை எடுத்துட்டாரு, குடிப்பழக்கம் வந்து மகாத்மா காந்திஜி வந்து மதுவை ஒழிக்கிறதுக்கு அவ்வளோ போராடி ரொம்ப சங்கடப்பட்டவர். அப்போ அவருக்காக இந்த கட்சி என்ன தீர்மானம் எடுத்திருக்கு, இந்த கட்சி தலைவர் என்ன கொள்கையை மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், தலைவர் ஐயா, இன்னையிலிருந்து நான் சாகிற வரைக்கும் நான் இனி குடிப்பழக்கத்தை நான் விட்டு நான் இனி மதுவை வந்து தொடமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அது சும்மாலாம் சொல்லக்கூடாது, அவர் பாருங்களேன் ரெக்கார்டிங்கில் சும்மாலாம் சொல்லக்கூடாது. என் கூட நேரே டப்புன்னு அப்படியே அது முடிஞ்ச உடனே காரில் அப்படியே கூட்டு போய் அடையாறில் வந்து காந்தி இதில் கொண்டு போய் காந்தி மேதானில் கொண்டு போய் அவர் உறுதிமொழி, இனிமே வந்து சாகும் வரையிலும் ஒரு துளி மது வந்து தொடமாட்டேன்ட்டு உறுதிமொழி எடுங்கன்ட்டார். நான் உறுதிமொழி எடுத்து வந்தால் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரை, அதுக்கு முன்னாடி அப்பப்போ ஏதோ ஒரு மீட்டிங் போகிறப்பெல்லாம் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம். இனி செத்தா கூட என் வாயில் வந்து ஒரு துளி மது வந்து இருக்கக்கூடாதுன்னு நான் உண்மையாக உடம்பு ரீதியாகவே அதை ஏற்றுக்கிட்டு அது என்ன மாயம்ன்றது தெரியல. இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஃபீல் கூட தோணுது கிடையாது, இனி அது தோணாது. ஸோ அது வந்து நான் உண்மையிலே அதை வந்து நான் டெடிகேட் பண்ணியிருக்கிறேன். ப்ளஸ் வந்து செகண்ட் ஆஃபீஸ் ஓப்பனிங் வந்து நான் சைதாப்பேட்டில் பனகல் மாளிகை பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறேன், கட்சி ஆஃபீஸ். அந்த டைமில் ரெண்டாவது இந்த வாட்டி நான் ப்ரேயர் பண்ணுறேன், ஐயோ இப்போ இதிலே மாட்டி விட்டுறக்கூடாதே அவரு அப்படின்னு உஷாராக இருக்கிறேன். இப்போ ப்ரெஸ்ஸில் சொல்கிறாரு, மகாத்மா காந்தி மக்கள் கட்சியோட கொள்கை ஓகே, இந்த கொள்கையில என்ன கொள்கை ஒரு செயல்படுத்தி இருக்கிறாரு, 3 மாசம் தான் ஆயிடுச்சு, 3 மாசத்துல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ஐயா கட்சி கொள்கை வந்து மது ஒழிப்பு சம்பந்தமா நிறைய போராட்டங்களுக்கு நம்ம கட்சி வந்து முன்னெடுத்திருக்கு, நிறைய கம்ப்ளைண்ட், நிறைய பப்ளிக் பொதுநல வழக்குகளை நம்ம வந்து தொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் நார்மலுங்க, எல்லாரும் அரசியலுக்காக செய்யறதுங்க, நீங்க என்னங்க பண்ணீங்க அப்படின்ட்டு கேட்கிறாரு. இப்போ எனக்கு எந்த பதில் சொல்றதுக்கு தெரியல, முழிக்கிறேன். அப்போ வந்து அவர் சொல்றாரு, நான் ஒன்று சொல்லவா கேட்பீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. சொல்லுங்க ஐயா அப்படின்ற. அதாவது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிக்கூடங்களுக்குள்ள கக்கூசை வந்து கழுவுறது தான் இவங்களோட வேலை அப்படின்றாரு. அப்படியே ஒரே நிமிஷத்துல சொல்லிட்டாரு. என்னடா இது டப்புன்னு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு அப்படியே அன்னைக்கு கையோட ஒரு 4-5 கார் அப்படி எல்லா ஆளுங்களையும் கூப்பிட்டு நேர வேளாச்சேரியில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொண்டு போய், அன்னைக்கு ஸ்கூல் லீவு, ஸ்கூல் ஒன்று ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ண வச்சு மொத்த கக்கூசையும் கழுவி விட்டார். அப்படி அவர் கூட பயணம் செஞ்சு எல்லாமே ப்ராக்டிக்கல், எல்லாமே இந்த பேச்சு அந்த இதெல்லாம் கிடையாது. அதனால தான் அவர் எப்பயுமே சாகிற வரைக்கும் மறக்க முடியாத ஒரு நல்ல தலைவர். இப்போ எங்களுக்கு வந்து என்ன ஒரு ஆதங்கம் அப்படின்னா, அவருக்கு ஒரு சிலை வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நான் வந்து ட்ரை பண்ணேன், நிறைய இடத்துல வந்து அதோட பெர்மிஷன் கேட்டு ட்ரை பண்ணேன், எங்கேயுமே கொடுக்க மாட்டேன்றாங்க. அது தமிழக அரசுக்கும் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், ஒரு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்றேன், அவருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சிலை வந்து அதுக்குண்டான முழு செலவு கூட நாங்கள் எங்கள் மகாத்மா காந்தி மக்கள் கட்சி ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அவருக்கு ஒரு சிலை அமைக்கணும், அவ்வளோதான். கட்சி வந்து நான் இப்போ சினிமா கட்சின்றதுனால ரொம்ப செயல்பாடு ரொம்ப கம்மியாகவே இருக்குது இப்போ கட்சியோட இது. ஏன்னா எங்களால் வந்து நேர்மையாக கரெக்டாக வந்து பயணிக்க முடியல. உங்களுக்கே தெரியும், தமிழ்நாடு அரசியல் பொறுத்த வரைக்கும் இப்போ உங்ககிட்ட ஒரு 500 கோடி 1000 கோடி இருந்தால் மக்களை விலை வாங்கி தான் இங்கே அரசியல் நடத்த முடியுமே தவிர, மற்ற ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஒரு நம்மளுடைய கட்சியோட கொள்கைகளை சொல்லி நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ள இருக்குது, நிறைய பண்ணணும், நிறைய சாதிக்கணும், நிறைய மக்களுக்காக செய்யணுன்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது. ஆனால் அந்த எண்ணங்களை வந்து செயல்படுத்த முடியுமானா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ரெண்டுமே சேர்ந்து வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஒன்று இப்படி இல்லை அப்படி ஏதோ ஒன்றில் சாதிக்கணுன்ற ஒரு விஷயத்தில் போயிட்டு இருக்கோம். சினிமா உங்களுக்கு சாதனை
salary,